திருவட்டார் ஸ்ரீ ஆதிகேசவ சுவாமி நமஹ. அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். சாதுமர்த்திய பிரியா விஷ்ணு திருவட்டார் ஸ்ரீ கேசவா. 108 வைஷ்ணவ திருத்தலங்களுள் ஒன்றான இந்த கோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்து மிக பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கின்றது. ஆதிகேசவா சுவாமி திருவட்டார் வாழும் ஆதிஸ்வரூபமாகும் நாராயண. பெருமாள் பள்ளி கொண்டதற்கும் ஊரை சுற்றி ஆறு ஓடுவதற்கும் புராணம் இப்படி காரணம் சொல்கின்றது. கேசி என்ற கொடுமைக்கார அரக்கனை கீழ்ப்படுத்தி பள்ளி கொண்டார் பெருமாள். கேசியின் சகோதரிகள் கோதையும் பரளியும் ஆறாக உருமாறி ஊரை சுற்றி வெவ்வேறு திசைகளில் பயணித்து அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது போக மூவாற்று முகம் என்ற இடத்தில் சங்கமித்து இறையருள் பெற்று கடல் நோக்கி பயணித்தனர். இப்படி ஊரை சுற்றி ஆறு ஓடியதால் இந்த இடம் வட்டாரூர் என்று அழைக்கப்பட்டது. திருவட்டார் ஸ்ரீ ஆதிகேசவ சுவாமிதன் பாதார விந்தங்களா. இந்த ஊரில் பள்ளி கொள்ளும் பெருமாள் வாட்டாற்றான் என்று நம்மாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டுள்ளார். திருவட்டார் பள்ளி கொள்ளும் கேசவனே கருணார்தனாமின்றே கமலாகி. நம்மாழ்வார் மங்கள சாசனம் செய்ததால் திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருவட்டாறு என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. திருவட்டாரிலாய் பள்ளி கொண்டிடும் ஆதிகேசவன் நீ, சேஷசாயியாய் வஞ்சி நாடினே ஆளுமீசனும் நீ. வளநீர் வட்டாறு என்று புறநானூரில் திருவட்டார் புகழப்படுகிறது. ஆதிகேசவா നിന്റെ പാദങ്ങളിൽ ആത്മാർപ്പണം ചെയ്യുന്നു. சிரசு, உடல், பாதம் என்று 3 பிரிவாக 3 வாசல்கள் வழியாகத்தான் பெருமாளை தரிசிக்க முடியும். திருவட்டாரமருந்த நாராயண திருவுள்ளம் தனியேனமே. அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கல் தூண்களால் அமைந்த சுற்று பிரகாரம், புகழ்த்திய பெருமா மர சிற்பங்களால் நிறைந்த அற்புதமான மூலஸ்தானம், 20 அடி அகலமும் 20 அடி நீளமும் கொண்ட ஒரே கல்லில் அமைந்த ஒற்றைக்கல் மண்டபம், இப்படி உலகளாவிய பெருமை தாங்கி கம்பீரமாய் காட்சியளிக்கிறது இத்திருக்கோவில். ஒருமுறை தரிசித்தவர்க்கு மறுமுறை பிறவியின்றி இப்பிறவி இன்பமுற இவனை வணங்கி இனிதாக வாழ்ந்திடுவோம்.